Hello everyone, I'm Malar from Kaizen English Academy. Today we have a special guest. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரின்னு போக போறோம். ஸ்டடி அப்ராட்ன்றது நாட் அன் ஆப்ஷன் ஃபார் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற கான்செப்ட் வந்துச்சு அந்த காலத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we have a pressure to finish off all the semester and all the subjects. அதில் உங்களுக்கு எதில் பேஷன் இருக்கோ, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதில் நிறைய ஃபோக்கஸ் தர முடியல. அப்ராடில் யூ வில் பி அவுட் ஆஃப் எ கம்ஃபர்ட் ஜோன். யூ வில் பி இன்ட்ராக்டிங் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இது கம்யூனிகேஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். எஸ்பெஷலி இந்த மொபைலில் ரீல்ஸ் பார்த்து இந்த பழகி நிறைய பேருக்கு அந்த மைண்ட். ஸோ எப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பர்சன் ஆகுறீங்களோ ஆட்டோமேட்டிக் உங்கள் மைண்டிலும் உங்கள் தாட் ப்ராசஸ்லேயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து லைஃப் ஆஃப்டர் +2 அப்புறம் நம்ம வந்து நம்மளோட கெரியர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளோட கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத். He is the Vice President in Training and Development at Blue Ribbon Overseas. And also he is a corporate trainer in both soft skills and communication. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆஃப்டர் +2 in life அப்படின்றத பற்றி பார்ப்போம். And if you're a student, those who are preparing for your next big step or you are the one who is looking to improve your communication for your career growth அப்படின்னா this conversation is definitely going to be a packed valuable insights for you. And if you are ready, let's get started. Hi sir, how are you? I'm doing great, thank you. And how about you, Malar? I'm doing great as well. Okay sir, so let's start with the first question. Sir, why do you think English communication is very important for students and job seekers? Okay, it's a great question. Let's take in two aspects. இப்போ கம்யூனிகேஷன் ஒரு ஆஸ்பெக்ட், இங்கிலீஷ் ஆக்சுவலி another aspect. ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போது கம்யூனிகேஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் யோர் டிரைவிங் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணும்போது ஆஸ் லாங் as you can know how to drive, நீங்கள் என்னோட ட்ரைவ் பண்ணலாம். பட் இங்கிலீஷ் நம்ம கூட சொல்லும்போது that determines the brand of the car. ஸோ என்ன பிராண்ட் கார் ஓட்டணுன்ற ஆசை இருக்கும், அது வந்து இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் குட் ஆஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். வேறஸ் வெறும் கம்யூனிகேஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிரைவிங் ஸ்கில்ஸ். ஸோ நவ் யூ கேன் டிசைட் எது ரொம்ப முக்கியன்றது. நிறைய பேருக்கு பிராண்ட் ஆஃப் கார் தான் முக்கியம். எனக்கு அந்த கார் இந்த பிராண்ட் நான் ஓன் பண்ணுற ஆசை இருக்கும். பட் நிறைய பேருக்கு இல்லை டிரைவிங் தெரிஞ்ச போது டிரைவிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்றது. ஸோ போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இட்ஸ் as equally important. Communication எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ English also equally important to sustain and survive this corporate industry. Correct சொன்னீங்க. Can you share some practical tips or kind of daily habits? இதெல்லாம் பண்ணா வந்து கன்சிஸ்டண்டா இதெல்லாம் பண்ணா ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இதில் இந்த ஒரு ஹவ் நேரம் ஒன்று மாறணும்னா ஃபர்ஸ்ட் they have to have determination. They have to be இந்த தட்டி சொல்லுவோம். எனக்கு வந்து அது எவ்வளோ மஸ்ட்னு ஒரு ரீடாக ஒரு பார்ப்போம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஸ்டேட் வித் ப்ராக்டிக்கல் ஆஸ் எஃபெக்ட் டெய்லி இந்த ஓட சபையோட சொல்லலாம் தே ஹேவ் டு டேட் வித் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த நீர் இப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க they start no conversation in English language. That's process. நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்ல ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஓவரா பீட்டு விடாத, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கலாய்ப்பாங்க. அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து தே கான்ட் கண்டினியூ விட்டு வந்து அப்புறம் திரும்ப அவங்க எக்ஸாக்ட்லி. இப்போ ஓவரால் நம்ம கிளாஸ்ல இது பண்ணோம்னா திஸ் வில் ஹேப்பன். நான் சொன்ன பாயிண்ட் வந்து யூ ஃபைண்ட் சிமிலர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேவிங் சேம் கைண்ட் ஆஃப் டிசைர். சார் எனக்கு வந்து இது இம்ப்ரூவ் பண்ணோம். இதே மாதிரி உங்களை மாதிரி யாருக்கு அந்த சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள பேசும்போது அது ஆக்சுவலாக இருக்காது. அண்ட் டுமாரோ யூ வில் பி அ சேஞ்ச். நீங்கள் ஒரு 4 பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஆரம்பித்து நல்லா போகிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 4 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் கண்டிப்பாக யூ வில் பி அ சேஞ்ச். ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ். நாளைக்கு என்டையர் கேம்பஸ் வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் யூ. ஸோ அந்த சேஞ்ச் வேணும்னா அந்த முதல் தீக்குச்சியான்னு சொல்லணும்ல அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் இஸ் நவ் I had a habit of doing this in my young school days. Like நான் இப்போ ரோட்டில் வாக் பண்ணுறேன் போகிறேன்னா I just keep talking. I'm walking in the road. I can see vehicles passing me. There is a big banner here and I saw a good racy bike. How much does it cost? இந்த மாதிரி நான் பார்க்குற எல்லா ஈவெண்ட்ஸையும் I start framing in sentence. And there is something called cow competition. ஒரு ஸ்டோரி. இது ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு
தே கேவ் அ டாபிக் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். நாளைக்கு நீ கவ் பத்தி எல்லாம் படிச்சுட்டு வாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு தே ஹேவ் அ கேட்டில் ஃபீல்ட். அவங்க அம்மாட்ட கேட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போன டாபிக் மாத்திட்டாங்க. டாபிக் இஸ் ட்ரீ. ஸோ இந்த குழந்தை படிச்சது வந்து கவ் பத்தி. ஸோ பட் ஹி கனெக்டட். கவ் வச்சு இந்த ட்ரீல தான் கவ்வ கட்டுவாங்க. கவ் சுத்தி சுத்தி வரும். இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ மேனேஜ் சிச்சுவேஷன். அதே மாரி தான் இங்கிலீஷும். உங்களுக்கு கோர் வேர்ட்ஸ் மெயினா மைண்ட்ல இருந்துச்சுன்னா, சென்டர்ல அந்த கிராமர் மட்டும் தான் மிஸ் ஆகும். பட் தெரிஞ்சத நம்ம கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிக்கணும். யார் இங்கிலீஷ்ல பேசும்போதும் யாருமே தே வோன்ட் செக் யுவர் வொக்காபுலரி அண்ட் தே வோன்ட் செக் யுவர் கிராமர். தே ஒன்லி செக் யுவர் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் பாடி லாங்குவேஜ் கன்வேஸ் மோர் தென் கம்யூனிகேஷன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கையா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, ஆட்டோமேட்டிக்கா அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் கூட வந்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தப்பா பேசினாலும் போல்டா பேசணும், ஃபிராங்கா பேசணும். கான்ஃபிடன்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அதுல தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியா ஃபாலோ ஆகும். எடுத்தோனே நான் பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் மிஸ்டேக் இல்லாம சொல்லப் போறேன்றத மைண்ட்ல வைக்கவே கூடாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஏதாவது சொல்லும்போது யாராவது தப்பு கண்டுபிடிப்பாங்கன்னு யோசிக்கவே கூடாது. பிகாஸ் நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் ஹியர். I was about to ask this question actually. Is grammar important for communication to improve your English? இத ஒரு ஹியூமர்ல சொன்னோம்னா, கிராமர் இஸ் லைக் கிளாமர். ஸோ அ பெர்சன் கேன் டிசைட் ஹவ் இம்பார்ட்டன்ட் த கிளாமர். இன்டென்ட் அண்ட் யுவர் கன்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன சொல்ல வரோன்ற அந்த கன்டென்ட்ல அதான் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாமர் மாரி அது இருந்துச்சுன்னா, இட்ஸ் ஆட் ஆன். இட் கிவ்ஸ் மோர் கான்ஃபிடன்ஸ். பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லலாம்ல. பட் த மெயின் டிஷ் இஸ் வாட்? இன்டென்ட் அண்ட் கன்டென்ட். So grammar is important, but you decide how appropriate it is. I can't say it is not important or it is important. ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பா they'll make flaws in grammar. If you see day-to-day life, even people, It's the meaning of the sentence will be totally changed. you can see people who are working in BPO companies, they won't be having much educational background, but they speak well with confidence. They'll be having grammar mistake. அப்போ பேசும்போது அவங்க கான்ஃபிடண்டா அந்த ஸ்டைலா பேசுறாங்கல்ல, அதுல அதெல்லாம் மறைஞ்சிரும். அங்கே அந்த சரௌண்டிங் இருக்கு, அந்த ப்ராக்டிஸ் இருக்கு. They have that environment. Because they have constant practice of speaking with US clients, UK clients, call centers ல பேரே like they'll be named like a Mike, Anthony அந்த மாதிரிலாம் பேர் வச்சு பேசுவாங்கல்ல. So they live in that atmosphere. அப்போ it is equally important. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ல நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா the last stage is grammar. You can polish your content. இப்போ ஊர் சைடு இருந்து வர்ற பசங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? லைக் இப்போ சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு அவங்களோட ஒர்க் பிளேஸ்லயோ அல்லது அவங்களோட ஸ்கூலிங் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூலிங்ல இங்கிலீஷ்ல பேசுறது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஊர் சைடு இருந்து வர்ற பசங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? அவங்க எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க? So that's very important. எனக்கு ஊர்ல கஷ்டம், எனக்கு பேச வராது, நான் படிச்சது தமிழ் மீடியம். இந்த மாரி தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதாவது தன்னால ஏன் முடியாதுன்ற காரணம் 1000 யோசிப்பாங்க தவிர, முடியுன்ற காரணம் யோசிக்கவே மாட்டாங்க. சிட்டி சைட்ல ஒரு ஸ்டூடண்ட் எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ, அதே எஃபோர்ட் தான் இவங்களும் போட போறாங்க. இட் இஸ் ஒன்லி நீங்க பொறந்து வளர்ந்த இடத்துல நீங்க எவ்வளோ ஆம்பியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன மாரி நீங்க அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிக்கிற விஷயம் தான். இப்ப நான் நெறைய என்னோட ட்ரெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஒரு ரிமோட் ஏரியால வந்த ஸ்டூடண்ட் பெட்டரா பேசுறாங்க கம்பேர்ட் சிட்டி சைட். த ரீசன் இஸ் சிட்டி சைட்ல இருந்த ஸ்டூடண்ட் வந்துட்டு அந்த மாரி எக்ஸ்போஷர் இல்ல. படிச்ச ஸ்கூல் மேபி ஸ்டேட் போர்ட்ல வாட் எவர் இட் இஸ் இருக்கலாம். பட் அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. ஸ்கூல்ல பேசி பழகியிருக்க மாட்டாங்க. இதே ரிமோட் பிளேஸ்ல அவங்க வந்து அதிகமா தே வுட் ஹவ் கான் ஃபார் லாட் ஆஃப் செமினார்ஸ், இன்டர்ன்ஷிப். வெளிய அதிகமா போய் அந்த எக்ஸ்போஷர்ல அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேவை உங்க தன்னம்பிக்கை தான். ஸோ நீங்க ரிமோட்ல ஒரு ரிமோட் ஏரியால தான் வரேன். என்னால எப்படி இந்த சிட்டி ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியுன்றத கான்செப்ட்டே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நீங்க பிரேக் பண்ணணும். யூ ஆர் ஆக்சுவலி இன்டு இட். நான் இங்க வந்துட்டேன். சென்னை வந்துட்டேன். ஸோ கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். இத்தன நாள் நீங்க இருந்த லைஃப் ஸ்டைல் வேற. இனிமேட்டு ஐ ஹேவ் டு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே நான் ஏதாவது லைஃப்ல கத்துக்கணும். ஏதாவது புதுசா பண்ணணுன்ற அந்த தாட் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ஸ்கர்ச். ஸோ எஸ்பெஷலா வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ அவங்களுக்கு அதை பத்தி ஒரு ஃபீலே இருக்காது. பட் வென் இட் கம்ஸ் டு அ கேம்பஸ் இன்டர்வியூ, ஆஃப்டர் அட்டெண்டிங் இன்டர்வியூ தான் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்றது வந்து தே வில் கம் டு நோ அபவுட் இட். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸே வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட் அட்வைஸ்? ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாரி இப்போ லெட்ஸ் டேக் ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூ போற வரைக்கும் அவங்களுக்குலாம் தெரியாது. தே வுட் ஹவ் நெவர் ஹேட் எனி பிரிப்பரேஷன் ஃபார் திஸ். லெட்ஸ் டேக் 2 ரேஷியோ வேர் தே பிரிப்பேர் அண்ட் கோ. எனக்கு இந்த மாரி கேள்வி வரும். ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு போவாங்க. அங்க போயிட்டு ஓகே எனக்குள்ள இந்த ஸ்கில் இருந்திருக்கு. அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். பட் எனக்கு அத சொல்ல முடியலையே. என்ன காரணம்? அப்ப நான் எங்க லேக்குன்னு அவன் அப்பதான் யோசிப்பான். ஸோ அகைன் அவங்க இத்தன நாள் இருந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இதான் மெயின் ரீசன். ஸோ யூ ஷுட் டூ சம் பிரிப்பரேஷன் ஃபார் வேர் எவர் யூ கோ. ஸோ இங்க வந்துட்டு அகைன் எதர் யூ கம் ஃபார் அ ரிமோட் ஏரியாவோ இல்ல யூ ஃப்ரம் சிட்டி சைட்.
நீங்க ஹேவ் அ ப்ரிப்பரேஷன், ஹேவ் அ பிளானிங். அண்ட் எந்த மாரி கேள்வி வரும், அந்த கேள்வி எப்படி டேக்கிள் பண்ணணுன்றது. இது எதுவுமே ஆக்சுவலா ப்ரிப்பேர்டே கிடையாது. எல்லாமே எக்ஸ்டெம்போர் ஆன் த ஸ்பாட் தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸா, காமா இருந்தாலே, உங்களுக்குள்ள என்ன கன்டென்ட் இருக்கோ, அத நீங்க கன்வர்ஸ் பண்ணலாம் ஈஸியா. அது எனக்கு வந்து எல்லாமே தெரியும், பிரச்சனை இங்கிலீஷ் தான் அப்படின்னு மைண்ட் செட் வச்சாலே உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ இன்டென்ஷன். எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் அத கன்வே பண்ண போறேன்ற அந்த இன்டென்ட் இருந்தாலே, யூ கேன் கன்வே. தே ஒன்லி லுக் அட் ஹவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர் அண்ட் ஹவ் கமிட்டட் யூ ஆர். 2வது அந்த இங்கிலீஷ் ஆஸ்பெக்ட்ல வரும். தே லுக் ஃபார் மோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹவ் கமிட்டட் யூ ஆர், ஹவ் வெல் யூ பிரிப்பேர்ட். என்னோட கம்பெனிக்கு நீ இன்டர்வியூ வரும்போது நீங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கன்ற எஃபோர்ட் தான் பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஐ அக்ரி வித் யூ. ஸோ, ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஜெனரலா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது அண்ட் கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த கான்ஃபிடென்ட்டா நீங்க குடுக்குற ரெஸ்பான்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றாங்க. அண்ட் லைக் தட் அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது லைஃப்ல இருக்கவே கூடாது இல்லையா? கண்டிப்பா. எல்லார்கிட்டயும் இருக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஆனா வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அது நெறையவே இருக்கு. இது நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு. ஐ மீன் தே ஆர் ஆக்சுவலி லேக்கிங் பிரையாரிட்டி. ப்ரொக்ராஸ்டினேஷன் எல்லார்கிட்டயும் இருக்கு. பட் தே ஹேவ் செட் ரைட் பிரையாரிட்டி, ரைட்? எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுன்ற அந்த டைம் ஃப்ரேம்ல. டைம் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், which is less important, which is important but not now, later on you prioritize, right? அதான் அதில அவங்க ஃபோக்கஸ் பண்ணி போனா பெட்டரா இருக்கும். அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் has become very common nowadays. It happens to everyone. பட் நம்ம மேஜர் ஒர்க் என்ன, என்னோட ப்ரையாரிட்டி என்னன்றத அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம்னா, they can overcome this problem. ஒரு 4, 5 இயர்ஸ் பேக் வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்டின்னா, இப்போ ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். நீங்க சூஸ் பண்ற கரியர். லைக் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏஐ இஸ் எவ்ரிவேர் இல்லையா? நீங்க ஆஃப்டர் திஸ் ஏஐ வந்ததுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஹவ் தே கேன் சஸ்டெயின். ஓகே. இட்ஸ் a very practical question that I mean it's actually a very good question. கண்டிப்பா அது இத பத்தி நிறைய ஆக்சுவலா பேசணும்னு நினைச்சிருந்தேன். See, AI going to replace many humans. There's no doubt in that. But the only thing is, you know that Orissa newsreader, Sofian Sultan, she's a Android. I mean, she's a AI. So the thing is, AI can never replace human intervention. ஒரு கோஆர்டினேஷன், ஒரு கொலாபரேஷன் பண்ற மாரி வொர்க் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஐல அத கண்டிப்பா செய்யவே முடியாது. ஸோ, ஒரு ஹியூமன் ஷுட் ஹேவ் ஏஐ நாலேட்ஜ் ஃபர்ஸ்ட். ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஹியூமன் ஹூ இஸ் வெரி குட் இன் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். இந்த ஸ்கில்லோட உங்களுக்கு ஏஐ நாலேட்ஜ் இருந்ததுன்னா, டுமாரோ யூ ஆர் த வின்னர். யூ கேன் கான்கர் த வேர்ல்ட். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஏஐ இஸ் ஆல்சோ a tool. You should know how to operate AI. So Elon Musk says the requirement for human will be less in future compared to machines சொல்றாரு him. To some extent it is true. Depends on the industry. இப்போ இத்தனை நாள் நீங்க பார்த்தீங்கன்னா ஐடி வாஸ் ஆக்சுவலி பூமிங். இப்போ ஐடி கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்கு. யூ டேக் ப்ளூ காலர் ஜாப், என்ஜினியர்ஸ் லைக் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அதெல்லாம் பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இந்தியாவில். இல் பி ஹேவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இங்கெல்லாம் என்ன நீட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் தான். யூ ஷுட் நோ ஹவ் டு ஒர்க் இன் அ டீம். அது அவங்களுக்கு எப்படி டெலிகேஷன் பண்ணணும், டாஸ்க் அசைன் பண்ணணும், ஹவ் யூ இன்ட்ராக்ட் வித் தம். ஏன்னா அந்த ஒரு ஒர்க் என்றைக்குமே ஏஐல பண்ண முடியாது. இப்போ ஒரு புது ஹையர் வராங்கன்னா கம்பெனிஸில் தில் பி இன் அ டிஃப்ரெண்ட் மோட். அவங்களுக்கு அவங்க டேலண்ட் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ்ன்றத ஒரு டீம் லீடராக அவங்க தெரிஞ்சு அதை கரெக்டாக அந்த டாஸ்க் கொடுத்து வாங்க தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஐ எம் வெரி குட் ப்ரோக்ராமர், ஐ எம் வெரி குட் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தில் ஒர்க் இன் மஷின்ஸ். பட் as good as you work good in machines, right? You should also good in be dealing with humans. That is equally important. இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா your job you can definitely sustain and survive there. ஓகே. ரைட். Because no company is looking for average people. இப்போ it is not that Indian job market is bad. The only thing is company is not looking for average people. They want multi-talented. So இப்போ for example, let's take they are looking for a mechanical engineer who is having knowledge in uh, electronic and computer science. You have to integrate your engineering aspect. அந்த மாரி. இட் இஸ் நாட் தட் மெக்கானிக்கல் இன்ஜினியரா அது மட்டும் தெரியுமா அப்படின்னு கிடையாது. பிகாஸ் இப்போ எல்லாத்துலேயும் டெக்னாலஜி வந்துச்சு, எல்லா இண்டஸ்ட்ரியும் டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ ஏஎம் பொறுமையாக அது அப்படியே வரும். ஸோ பை த இயர் 2032 வில் பி ஹேவிங் ஆர்கனைஸ்ட் ஏஐ. ஆர்கனைஸ்ட் ஏஐ வந்த அப்புறம் ஹியூமனோட நீட் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுக்குள்ள யூ ஹேவ் டு அப் ஸ்கில் வேர் யூ ஹேவ் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தட் கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கெட் இன் அ பெட்டர் ஜாப். ஓகே சார். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், லெட்ஸ் டாக் அபவுட் லைஃப் ஆஃப்டர் +2. இப்போ வந்து நிறைய ஸ்கூல் +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கெரியர் சூஸ் பண்றதுலயே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு ஒரு ரைட் கேரியர சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ்? And not only relatives and friends, also YouTube influencers. ஓ மை காட்! நம்பாதீங்க. Yes, how do you say that? Okay, see, it's too early to decide what course, and moreover, on the age that if you just take South India, especially, parents are very much influencing. So, parents, நீங்க பார்த்தீங்கன்னா, they will take decision based on their relatives and friends. இல்ல அவங்களால முடியாதத நம்ம திரிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. 2வது அவங்க லைஃப்ல யாராவது பார்த்துருப்பாங்க. அவங்க நல்ல ஜாப்ல இருப்பாங்க. ஸோ என் பையனும் என் பொண்ணு இதே படிச்சா பெட்டரா இருக்கும். இல்லாட்டி படிச்சு முடிச்சா அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்ப்பாங்க. ஸோ த மெசேஜ் ஃபார் பேரண்ட்ஸ் ஹியர் இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் யுவர் கிட்ஸ் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சனாலிட்டி. அவங்க டேலண்ட் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றத நீங்க ஆஸ் அ பேரண்ட்டா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மோர் தென் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்காம அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஷனேட் ஜாப்ல நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த பிக்கஸ்ட் அசெட் யூ கேன் கிவ் டு யுவர் கிட்ஸ். அவங்களுக்கு அதான் ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதில அவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். பிகாஸ் அவங்க பிடிச்ச அவங்க பண்றதே வந்து பிடிச்சு பண்றாங்க. ஸோ பி வெரி பேஷனேட் தே கேன் டெஃபினெட்லி அச்சீவ் சக்சஸ் இன் தட். பட் அதுக்கு யூ ஹேவ் டு டாக் டு யுவர் கிட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டரைசேஷன். அவங்க எதில போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் அதில ஸ்கில் இருக்காது. அவங்களுக்கு சில டேலண்ட் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ கிட்ஸோட டேலண்ட் வந்து வெளிய எங்கேயாவது போய் தெரிஞ்சுக்க விட, ஒரு பேரண்ட் வந்து அத சொல்லி அவங்க தெரிஞ்சோன்னா தே வில் பி ரியலி ஃபீலிங் சோ கான்ஃபிடென்ட். ஸோ தே ஆல்சோ ஸ்டார்ட் சீக்கிங் யுவர் அட்வைஸ். அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்டா கரெக்ட்டா சொல்லுவாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, ஈவன் தே ஆர் ஆக்சுவலி இன் யுவர் கண்ட்ரோல் அண்ட் யூ ஆர் இன் தேர் கண்ட்ரோல். அது ஒரு சிங்க் ஆகும். இல்லாட்டி அவங்க எங்கேயாவது வெளிய போயிட்டு வேற ஏதாவது பார்த்துட்டு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, அதோட அதர் ஆஸ்பெக்ட் பார்க்காம இந்த காலேஜ்ல இருக்கிறாங்க. ஸோ நானும் அதே காலேஜ் போறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம். அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்லயே திங்க் பண்ணி, இந்த ஒரு ஜாப் எடுத்தோம்னா, இதுல என்ன நெகட்டிவிட்டி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க ஓகே இந்த ஆளு இதுல அச்சீவ் ஆயிருக்காங்க. நான் அத பண்றேன். அந்த ஆங்கிள் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஏஜ் கிடையாது அது முடிவு எடுக்கிறதுக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி பேரண்ட்ஸ் டூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அனலைசிங் திஸ். எஸ் சார். இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு காலேஜ் சூஸ் பண்றதுல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் ஸ்டடியிங் அப்ராட்? The more appropriate question for me because I'm from that industry. Uh, I would definitely say it's a good choice. இப்போ நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டடி அப்ராட்ன்றது நாட் அன் ஆப்ஷன் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற கான்செப்ட் வந்துச்சு அந்த காலத்துல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் இந்தியால இருக்கிற டாப் பி ஸ்கூல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கூலோட யூ டேக் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் த ஃபீஸ் இஸ் லெஸ் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இங்கேருந்து இங்கே படித்து முடிச்சுட்டு இவங்க ஒரு இட் கென் டு ஃபுல் டைம் ஜாப். அதில் உங்களுக்கு என்ன சேலரி வருமோ அதோட ட்ரிபிள் த சேலரி தே கேன் மேக் இன் அ பார்ட் டைம் ஜாப் அண்ட் பேரலி யூ டூ யுவர் போஸ்ட் கிராஜுவேஷன். இப்போது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா, அங்கே மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். நீங்கள் படிக்கிறத நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்க. இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி 80% ஆஃப் வாட் வி ஸ்டடி வி ஒன்ட் பி அப்ளைவிங் இட். ஸோ சிஸ்டம் மாறணும் ஆக்சுவலாக. இட்ஸ் குட் டு ஹேவ் நாலேஜ். நமக்கு தெரியாத ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம். பட் அதில் என்ன ஆகுதுன்னா, வி ஹேவ் அ ப்ரெஷர் டு ஃபினிஷ் ஆஃப் ஆல் த செமஸ்டர் அண்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். அதில் உங்களுக்கு எதில் பேஷன் இருக்கோ, எதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதில் நிறைய ஃபோக்கஸ் தர முடியல. So that's the reason we are not able to get specialized people. So when you study in abroad, you can even take customized and specialized degrees. You can opt for that. அதை மட்டும் படிச்சா போதும். அதில் பாஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு ப்ரொஃபைலிங் கிரியேட் பண்ணலாம். வேறஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் பேப்பர்ஸ் இன் செமஸ்டர். அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படிக்க முடியாது. திஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் இஸ் அப்ராடில் யூல் பி அவுட் ஆஃப் எ கம்ஃபர்ட் ஜோன். யூல் பி இன்ட்ராக்டிங் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் who comes from different country and different language background. ஸோ அங்கே ஒரு காமன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். So do part-time job, like they can explore. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் இங்கிலீஷ் ஆஸ்பெக்ட் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஒன்ட் பி டிபெண்ட் ஆன் பேரண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நான் லைஃப்பில் முன்னுக்கு வரணுன்ற ஆசை இருக்கும். ஒரு எண்ணம் இருக்கும். சரி. ஏன்னா அங்கே நீங்கள் உங்கள் ஆஸ் பீயிங் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அங்கே நீங்கள் தான் படிக்கிறீங்க. நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹேவ் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் எக்ஸ்பென்ஸ். Responsibilities. ஜாஸ்தி ஆகும். Oh, yeah. They'll learn all the etiquettes, they'll learn some decorum, and they'll start planning for their career also. Because they have, okay, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். ஐ ஹாவ் டு ரீபே மை லோன். ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் கம்ப்ளீட்டாக இருப்பாங்க. ஸோ திஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் விச்
highly beneficial when you study in abroad. And you can see இப்போ இந்த present last 2-3 yearsல the study abroad ratio ரொம்ப ஜாஸ்தியாச்சு. Students percentage நீங்க பார்த்தீங்கன்னா it's like around 14-15% in Tamil Nadu itself. They're going preferring for study abroad. ஆஸ் யூ செட் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இங்கே இருந்தாங்கன்னா வந்து நிறைய ஸ்கூல் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அப்ராடில் போய் படிக்கிற பசங்க எல்லாமே அவங்க வந்து செல்ஃபாகவே குக் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. This is also one aspect of improving their lifestyle, communication, English and everything. Your final message for the people, those who want to improve their career. Final message, actually I have so much of parameters to tick here, but I'll try to make it short. So first thing is apply a conscious mind. Nowadays I don't see anyone being conscious. They're not aware of what they're actually doing. Physically present, mentally absent சொல்லுவாங்கல்ல, அந்த கான்ஷியஸ் மைண்ட் தாட்லாம் போச்சு. எஸ்பெஷலி இந்த மொபைலில் ரீல்ஸ் பார்த்து அந்த பழகி நிறைய பேருக்கு அந்த மைண்ட் இல்லை, அந்த கான்ஷியஸ் மைண்ட் இல்லை. ஸோ ஈவன் யூ ட்ரிங்க் வாட்டர் யூ ஷுட் ட்ரிங்க் கான்ஷியஸ்லி. தட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் நீங்கள் ஒரு ஃபுட் சாப்பிடும் போதோ ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்கும் போதோ ஒரு ஆள்கிட்ட பேசும்போதோ அந்த கான்ஷியஸ் மைண்ட் இல்லாதனால தே லூசிங் ஃபோக்கஸ். ஸோ தே டோன்ட் ஹாவ் அ கண்டினியூட்டி. நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி அவங்க பார்க்க முடியல. அது ஒன் ரீசன். ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்ரிதிங் யூ கெட் த்ரூ ஆப். ஸோ மேனுவல் ஒர்க் ரொம்ப கம்மியாச்சு. எல்லாமே தே மேக் இட் ஆட்டோமேஷன். எதுவுமே இப்போ நமக்குலாம் நம்ம காலகட்டத்தில் நம்ம எதாவது வேணும்னா வெளியே போய் தேடுவோம். வில் டூ ரீசர்ச் அண்ட் வி கெட் இட். இப்போ நம்ம ஒரு புதுசாக வேர்டுக்கு மீனிங் தெரியணும்னா இங்கிலீஷில் நம்ம டிக்ஷனரி திறந்து பார்ப்போம். அந்த வேர்டு நம்ம தேடும் போது வில் எண்ட் அப் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ். இப்போது இமீடியட்லி தே ஹேவ் ஆப். அதே வேர்டுக்கு நிறைய லேட்ரல் வேர்டு இருக்குது. அந்த மூமெண்ட்டில் அதை தெரிஞ்சுக்கிட்டு தே ஓன்ட் யூஸ் இட். இப்போ கூட நான் வந்து ஐ யூஷுவலி சஜஸ்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு செக் த மீனிங் இன் த டிக்ஷனரி ஃபிசிக்கல் எக்ஸாக்ட்லி அது ரொம்ப மஸ்டர் சர்ச் பண்ணுங்க. பிகாஸ் வென் யூ ஃபைண்ட் ஒன் வேர்ட் யூ வில் கெட் மல்டிபிள் வேர்ட்ஸ். அதோட சினானிம்ஸ் இருக்கும். அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து நிறைய அதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக. இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அதை ஆக்சுவலாக எழுதி வச்சோம் எல்லாமே. வி ஹேட் அ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் இட். இப்போ என்னன்னா அதான் மொபைலில் இருக்குல்ல, எப்போ வேணால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தே ஆர் நாட் ட்ரைங் டு ஸ்டோர் இட் ஹியர். அது எப்போ தேவையோ எடுத்துக்கலாம். ஸோ தே இஸ் கீப்பிங் பிளாங்க். So, and second thing is either they're living in the past or they're living in the future. They forget live in the present. நிறைய பேருக்கு even though they speak English fluently, they have some spelling problem or Issues. It all comes in LSRW because speaking easier பண்ணிடலாம். Writing is a different skill. அது ஆக்சுவலாக தபம். You have to really work on it. But இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுற ரொம்ப கஷ்டம் because now they have all platforms of AI. And do you think reading or I would definitely say LSRWல எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இஸ் லிசனிங். நமக்கு ஆண்டவன் 2 காது கொடுத்துருக்கான், ஒரு வாய் கொடுத்துருக்கான். அதிகமாக கேட்டால் தான் நம்ம நல்லா பேச முடியும். ஸோ முதல்ல அதிகமாக கேளுங்க, கம்மியாக பேசுங்க. பி a good listener. So that's why it is listening. LSRW. Listen is speaking. Then it help speaking, writing. And writing comes last. That's the most toughest part. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நல்லா லிசன் பண்ணீங்கன்னா then you become a good speaker. So once you become a good speaker, obviously you can read things and enhance your knowledge. அதெல்லாம் முடிஞ்சிங்கன்னா at last can come to writing skills. ரைட்டிங் இப்போ அந்த ஏஐ டூல்ஸ் வந்ததுனால தே ஹாவ் ரிசோர்ஸ் டு கெட் வாட் எவர் தே வாண்ட். ஏஐயில் சாட்ஜிபிட்டியில் இப்போ சொன்ன மாதிரி போட்டு எல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுத்துறாங்க. ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுறதுக்கும் தே லுக் ஃபார் ஏஐ. ஸோ அந்த கம்ப்ளீட் ஸ்பூன் ஃபீடிங் இருக்கிறதுனால தே நாட் ஏபிள் டு அப்ஸ்கில் தம் செல்ஃப். எனக்கு வந்து கம்யூனிகேஷன் தெரியாட்டி கூட நான் வந்து பார்த்து தெரிஞ்சு கேட்டுக்கலாம் பேசலாம்னு ஆகி போச்சு. இப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா ஒரு ஆள்கிட்ட கன்வர்ஸ் பண்ணும்போது அவங்க இங்கிலீஷ் தெரிலனா அவங்க அப்படியே மொபைலில் பேசி மொபைல் சென்டென்ஸ் கொடுத்துருவோம். they'll start using that platform. அப்போ ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனோ அந்த எமோஷனல் கரெக்டாக ரொம்ப பாண்டிங் எல்லாம் போகுது பார்த்தீங்களா. He'll become more of a digitalization. மெசேஜஸ்ல அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணிட்டு when we meet him in person அப்போ அவங்களுக்கு அது பேச தெரியல அப்படின்னா அது ஒரு மாதிரி embarrassing. டோட்டலி இந்த இம்ப்ரெஷன் மாறும். இப்போ ஒரு நல்ல ரெஸ்யூமே பார்த்து இந்த கேண்டிடேட் கூப்பிடலாம் இன்டர்வியூன்னு ஒரு ஹெச்ஆர் டிசைட் பண்ணுறாங்க. பட் வந்தப்பன்னு பார்த்தா அந்த ரெஸ்யூமேக்கும் அவங்க சம்மந்தமே இல்லை. ஹைரிங் அப்போ ரெக்ரூட்மெண்ட் அப்போ இதில் ரெஸ்யூமே எல்லாம் பார்த்தா அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக கூப்பிட்டு கேட்கும்போது ஐ லாஸ்ட் மை டச் இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஸோ ஐ ப்ரீஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ரெஸ்யூமேல என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் மேக் ஷுர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மேக் ஷுர் லைக் அதில் என்ன போட்டிங்களோ இட்ஸ் ஆஃப் யுவர் நாலேஜ். ஜஸ்ட் எல்லாருமே இந்த கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன போடுறாங்களோ அதை அப்படியே எடுத்து போடுறது, இல்லை அப்படியே ஆன்லைனில் ரிசோர்ஸ் பார்த்து காப்பி அடித்து போடுறாங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் எதெல்லாம் போட்டுக்கு இதெல்லாம் தெரியுமா கேட்டால் அப்போ தான் அவங்க முழிப்பாங்க தெரியாமல்.
ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்லாம் வேணும்னா இட் ஷுட் பி இன் அ கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது இந்த கான்ஷியஸ் மைண்டு. இந்த கான்ஷியஸ் மைண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் பி அன் ஆர்கனைஸ்ட் பெர்சன். எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ்டாக பண்ணணும். எல்லாமே ஆன் த ஸ்பாட் டக்குன்னு பண்ணா யூ ஒன்ட் கெட் பெட்டர் ரிசல்ட். ஸோ டூ அ பிளானிங், பி அ ஆர்கனைஸ்ட் பெர்சன், ஆல்வேஸ் கேரி அ ஆர்கனைசர் வித் யூ. இதர் ஃபார் அ மீட்டிங் ஆர் வேரெவர் யூ கோ. நீங்க அத எழுதி நீங்க பழகிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கலி அந்த எழுதின விஷயம் உங்க பிரெயின்ல இருக்கும். அத பார்த்துக்கலாம். நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னா, யூ வோன்ட் பி ஹேவிங் இட். ஸோ எப்ப நீங்க ஒரு ஆர்கனைஸ்ட் பெர்சன் ஆகுறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கலி உங்க மைண்ட்லும் உங்க தாட் ப்ராசஸ்லயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யூல் பி அ பெட்டர் பெர்சன். யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் திங் நியூ எவ்ரி டே. மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்டர்வியூ போறாங்களோ அந்த அந்த ஆர்கனைசேஷன் பத்தி அவங்க முதல்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கணும். டெஃபினெட்லி. ஆமா. So, அது கூட இல்லாம வர இப்போ எக்ஸாக்ட்லி. தட்ஸ் த ரீசன் மோஸ்ட் ஆஃப் ஹெச்ஆர் தே ஆஸ்க் எ கொஸ்டின், "வை ஷுட் ஐ ஹையர் யூ?" எனக்கு வெளிய இத்தன பேர் வெளிய காத்துட்டு இருக்கும்போது, நான் ஏன் உன்ன ஹையர் பண்ணேன்றது. அந்த ஒரு கேள்விக்கு தே ஹேவ் டு கிவ் அ கன்வின்சிங் ஆன்சர். அதுக்கு தே ஷுட் டூ சம் ரிசர்ச் அபௌட் தி கம்பெனி அண்ட் ஆர்கனைசேஷன். பிகாஸ் தேர் ஆர் மெனி கம்பெனிஸ், வை யூ சூஸ் அஸ்? ஸோ யூ ஷுட் டூ அ பேசிக் ரிசர்ச் லைக் கம்பெனி, இட்ஸ் இன்செப்ஷன், வென் தே ஸ்டார்டட், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், இட்ஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, எல்லாமே தெரிஞ்சுட்டு போங்க இன்டர்வியூக்கு. ஸோ ஹெச்ஆர் இஸ் இம்ப்ரெஸ்ட். ஓகே ஃபைன். இவங்க வந்துட்டு தேவையான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் மை ஜாப். thank you so much, Mr. Krishna Prasad, for sharing such a valuable insights with us. சார் சொன்னதுலேருந்து நமக்கு உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் கரியர் க்ரோத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய இன்சைட்ஸ் வந்து சார் கொடுத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து லைஃப் ஆஃப்டர் +2க்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட கரியர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்கும் இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டு ஆல் மை வியூவர்ஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஒன் கீ பாயிண்ட்: இம்ப்ரூவிங் யோர் ஸ்கில்ஸ் இஸ் அ ஜேர்னி, இட்ஸ் நாட் அ ரேஸ். அதுவும் நீங்கள் வந்து கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், வாட் எவர் ஸ்கில்ஸ் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ், அது வந்து ஒரு ரேஸ் கிடையாது. ஒரு நாளில் அல்லது ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் இதை நான் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிசிங், and never stop believing in yourself. Thank you so much for clicking this video. If you found this video helpful, please don't forget to like, share and subscribe to our channel. And இதே மாதிரி இன்னும் நிறைய எம்பவரிங்கான கண்டென்ட்டுக்கு எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And this is Malar from Kaizen English Academy signing off. See you soon. Bye bye.